நீங்க பாத்தீங்கன்னா எம்ஜிஆருக்கு கூட்டம் வரும், கலைஞர் பேசுறாருன்னா கூட்டம் வரும், ஜெயலலிதா போனாங்கன்னா கூட்டம் வரும், இன்னைக்கு தேதிக்கு எடப்பாடி கூட்டம் வரும், விஜய்க்கு சொல்லவே வேண்டாம், வராதுன்னு தான் சொல்லணும். கூட்டத்தை வந்துகிட்டே இருக்கும். ஸோ அண்ணாமலைக்கும் கொஞ்சம் வரும், ஓரளவு வரும். அப்போ அந்தந்த லீடருடைய ஷேப்புக்கு தகுந்த மாதிரி ஒரு லெவல் ஆஃப் கூட்டம் வந்துகிட்டு தான் இருக்கும் மக்களுக்கு. அப்ப எப்போ வரும்னா ஒரு கான்ஃபிடன்ஸ் இருக்கணும், இவர் நம்மளை காப்பாற்றுவாரு, இவர் வந்தாருன்னா நமக்கு நல்லது. இப்ப ஏன் விஜய்க்கு ஓட்டு போட்டாங்கன்னா, விஜய் வந்தாதான் நம்ம நாட்டுல நல்லது நடக்கும், அதை நம்பி தானே போட்டிருக்காங்க. அவ்வளவுதான். நம்ம அப்போ நீங்க நான் என்ன கான்பிடன்ஸ பீப்புளுக்கு கொடுக்க போறோம், ஒரு மீட்டிங் போடுறோம், விஜி லீடர்ஸ்ன்னு சொல்றீங்க, ஓகே. விஜி லீடர்ஸ்னா ஒவ்வொருத்தரும் நீயா லீட் பண்ணி வா அப்படிங்கிறீங்க, ஓகே, நானும் அதுவும் ஓகே தான். ஆனால் முதல்ல இது தமிழ்நாடுயா, தமிழ்நாட்டுக்கு நான் இந்தியன் அங்க பேசினார், நானும் இந்தியன் தான். நான் இந்தியால இருந்து ஒண்ணு பிரிதானவன் கிடையாது, கேட்டுக்கோங்க. நம்ம இந்தியனா இருந்தாலும் எல்லாருக்கும் இங்க தமிழ்ங்கிற ஒரு இது இருக்கு. ஏன் இப்போ நார்த்து சவுத்துன்னு பிரிக்கிறாங்கன்னா ஒரு திங்கிங் ஏன் வருதுன்னா, இன்னைக்கு இல்லை, சரி, இது எத்தனையோ வருஷ காலமா நடக்குது சார். வட இந்தியா, தென்னிந்தியா, அங்க முகலாயர்கள் ஆட்சி, முகலாயர்களுடைய நீட்சியா முஸ்லிம்கள் ஆட்சி, மராட்டாஸ்ன்னா அவன் வித்தியாசம் தான், ஹிந்துவா இருந்தாலுமே அவனுடைய இது வித்தியாசம். இப்படி எல்லாரும் வித்தியாசமான கலாச்சாரத்தோட உள்ள நுழைஞ்சுக்கிட்டு இருப்பான். ஒவ்வொரு இடத்துக்குள்ளேயும் எதிர்ப்பு இருக்கதானே செய்யும். அப்போ நான் உன்னை ஆதரிக்கணும்னு சொன்னால் உங்களுக்கு ஒரு தெளிவான எண்ணம் இருக்கும். இங்க எல்லாரும் உட்கார்ந்துட்டு எல்லாம் இந்தியா எனக்கும் தான் உண்டு, இந்தியா ஒன்னா இருந்தாதான் வலிமையா இருக்க முடியும். அதை உடைக்கிறதுக்கு யாருக்கும் தேவையில்லை. ஆனா உடைக்கிறது யாருன்னு சொல்லும் போது ஒருத்தர் நீ ஹிந்தி படி, நாங்க எங்க ஊருக்காரனுக்கு இங்கிலீஷ் படிக்க தெரியல, அதனால நீ ஹிந்தி படிங்க. ஹிந்தி படிச்சா உடனே நீங்க சிங்கமாயிருவீங்க, புலியாயிருவீங்க. இங்க நம்ம ஊர்ல எல்லாரும் கூலி வேலை தான் பார்த்துக்கிட்டு இருக்காங்க. ஹிந்தி தான் படிச்சிருக்கானே, இவனை முதல்ல நீ அங்க கூப்பிட்டு வச்சு வேலை கொடு. வேலையோ எதுவுமே ஹிந்தினால கிடையாது, அவ்வளவுதான், மண்டேல இருக்கணும். சரி சார், இப்போ எனக்கு ஒரே ரெண்டு கேள்விதான். ஒண்ணு, இப்போ இவர் இப்ப புதுசா ஒரு இயக்கத்தை ஆரம்பிச்சிருக்காரு, இன் ஃபியூச்சர் அரசியல் கட்சியா போக போகுது, அவங்க பார்ட்டிசிபேட் பண்ணதான் போறாங்க, கண்டஸ்ட் பண்ண போறாங்கன்றத அவர் பேசியிருக்காருன்னு கேள்விப்பட்டேன். ஆமா. இப்போ இவரோட ஸ்டாண்ட் இன் ஃபியூச்சர் இப்போ தமிழ்நாட்டில் தான் இவர் பாலிடிக்ஸ் பண்ணணும். அப்போ பிஜேபி எடுக்கக்கூடிய தமிழ்நாட்டுக்கு எதிரான திட்டங்களா இருக்கட்டும், இல்ல எதிரான செயல்பாடுகள் வரும்போது அண்ணாமலை அதை எதிர்ப்பாரா, இல்ல எதிர்த்து களமாடுவாரா, என்ன செய்வார், அதுக்கான ஏதாவது கிளியர் மெசேஜ் ஏதாவது கொடுத்தாரு அவரு? அது மாதிரி நான் பார்க்கல. கண்டிப்பா கொடுக்கல, அதான் நல்லா வச்சுக்கோ, கொடுக்கவும் மாட்டேன். அவர் உண்மையிலே அப்படி பண்ணன்னு நினைச்சா கூட இப்ப உட்கார்ந்து நான் பாஜகவுக்கு எதிராக தான் இருப்பேன் அப்படின்னு யாராவது சொல்லுவாங்களா? விஜய் நான் பாஜகவுக்கு எதிரினாரா? சொல்ல இல்ல. என்ன சொல்றாரு? தமிழன் உரிமையை நான் விட்டு கொடுக்குறேன், எங்களுக்குன்னு உள்ள உரிமையை நாங்க இப்படிதான் சொல்ல முடியுமே தவிர யாரும் நான் பாஜகவை எதிர்ப்பேன் சார். மத்தியில ஆளும் கட்சியை எப்படி சார் எதிர்ப்பா? அந்த மாதிரியாவது ஏதாவது சொல்லியிருக்காரான்னு கேட்கிறேன். அதாவது தமிழ்நாட்டுக்கு எதிரான, தமிழ்நாட்டு நலனுக்கு எதிரான விஷயங்களை நாங்க எதிர்ப்போம் அப்படிங்கிற மாதிரி காமனாவது ஏதாவது சொல்லியிருக்காரா? அது சொல்லவே மாட்டார். ஏன்னா அவருடைய வியூ, நேற்று வர அவரு என்ன பேசினாரு, எப்போ ஹிந்தி வந்தாதான் நல்லது, நீ படி உங்களுக்கு நல்லது எல்லாம் சொல்லிட்டு அதே வாய வச்சுட்டு பேசுறதுக்கு சார், வித்தியாசமா பேசுறதுக்கு இந்த கொள்கை தலைவர்கள் கொஞ்சம் பேர் இருந்தாங்க. உங்களுக்கு இன்னைக்கு அங்க கேட் வாசல்ல நிக்காங்க. எங்க பனையூர் போனீங்கன்னா அந்த கேட் வாசல்ல கொஞ்சம் நேற்று பேசுனது ஒண்ணு, இன்னைக்கு பேசுனது ஒண்ணுன்னு கேட்டுக்கிட்டு இருக்கிறதுக்கு ஒரு கூட்டம் நிக்குது அங்க. நீங்க அந்த தலைவர் அவர் எப்படி வருவாருன்னு பார்ப்போம். இன்னொரு கேள்வி எனக்கு என்னன்னா, இப்போ இந்த மாநாட்டுல அவர் சொன்னது மாதிரி நம்ம தாவேகாவுக்கு அவங்கள ரொம்ப அவங்கள என்ன சொல்றது, டிக்ரீஸ் பண்ணக்கூடாது,
முடிந்த அளவுக்கு அவங்க தடுமாறும் போது நம்ம கை கொடுத்து மேல தூக்கணும். புதுசுங்கிறதுனால நம்ம ஒரு சப்போர்ட் தான் பண்ணணுங்கிற மாதிரி அவரோட ஸ்பீச் இருந்ததுன்னு நான் கேள்விப்பட்டேன். அப்போ வந்து வருங்காலங்கள்ல தேவைப்படுற நேரத்துல விஜய் அவர்களுக்கு தமிழக வெற்றி கழகத்துக்கு அண்ணாமலை வந்து ஏதாவது ஒரு ஒரு சார்பான அல்லது ஒரு சப்போர்ட்டா இருக்கிறதுக்கு ட்ரை பண்ணுவாரோ? நான் தான் உங்களோட கொஞ்சம் தானே சொன்னேன், ஸ்டாலினே வந்து சேர்ந்தாலும் ஆச்சரியப்படாதீங்க. நாட்டுல வந்து இன்னைக்கு ஸ்டாலினை விடுங்க சார், நாளைக்கு திடீர்னு ஸ்டாலினுக்கு தான் மெஜாரிட்டி இருக்கு, விஜய் கட்சியில இருந்து எலெக்ட் ஆகுறாங்க, ஸ்டாலினுக்கு இதே பொசிஷன் வச்சுக்கோங்களேன், 80 இருக்கு, விஜய்கிட்ட 50 இருக்கு, ஸ்டாலின் என்ன செய்வாரு? எப்பா தம்பி நம்ம எல்லாம் ஒண்ணு தானே வா. உதயநிதி சொல்றாரு, அண்ணா நம்ம எல்லாம் படம் ஒரே இனத்தவர்கள், நம்ம ஒண்ணு சேரணும்னு. சார் எல்லாம் வந்து என்னன்னா ஒரு பொது நலனுக்குன்னு சொல்லுவாங்க சார். அது ஒரு காமன் இது இருக்கு, காமன் அஜெண்டா போட்டுருவாங்க. காமன் அஜெண்டான்னு உங்களுக்கு சொல்றது வந்து தமிழ்நாட்டின் நன்மை, பாஜக வரக்கூடாது. ஆனா காமன் அஜெண்டா ஆக்சுவல் என்னன்னா காசு, பணம், துட்டு, மணி மணி, அவ்வளவுதான். இதுதான் காமன் அஜெண்டா சார் எனக்கு தெரிஞ்சு சார். அதாவது இதுவரை நாம எவ்வளவோ பார்த்துருக்கோம், நிறைய பேர் சொல்லியிருக்காங்க அண்ணாவும் ராஜாஜியும் ஒன்றிணைந்தார்கள் காமராஜை எதிர்க்கிறதுக்காகன்னு, 67ல 2 பேரும் ஒண்ணு சேர்ந்தாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. ராஜாஜிக்கு உண்மையிலே என்ன பொறுத்தவரை ஒரு வித இதுவுமே கிடையாது. இந்த அவங்களுக்குலாம் என்னன்னா கவுன்சிலர் எலெக்ஷன்ல நிக்க சொன்னா கூட நின்றுவார். அவரு யாரு? ராஜாஜி சார், கவர்னர் ஜெனரல் ஆஃப் இந்தியா சார். அவரு ஃபர்ஸ்ட் கவர்னர் ஜெனரல் ஆஃப் இந்தியா. நம்மளுடைய இந்தியன்னு சொன்னா ஃபர்ஸ்ட் கவர்னர் ஜெனரல் ஆஃப் இந்தியா, பிரசிடென்ட் ஆஃப் இந்தியாவா இருந்தவர் சார். ஃபர்ஸ்ட் இருந்தவர் ராஜேந்திர பிரசாத் இல்ல சார்? பிரசிடென்ட் தான் ராஜேந்திர பிரசாத் சார். இங்கிலீஷ்காரங்க தான் கவர்னர் ஜெனரல் ஆஃப் இந்தியாவா இருந்தாங்க. லார்ட் மவுண்ட் பேட்டன் போகும்போது அந்த பதவி யாராவது ஒருத்தர் வகிக்கணும் இல்லையா? சோ ராஜாஜி தான் கவர்னர் ஜெனரல் ஆஃப் இந்தியா. அவரு சேலம் மாநகராட்சி எலெக்ஷன்ல நான் எப்படி நிக்கன்னு சொல்லி பிளான் போடுற அளவுக்கு அவரு போவார். அவரு கூட கூட்டணி. அதனால நான் என்ன சொல்றேன்னா, நீங்க பனையூர்ல வந்து காத்து கிடக்குறவங்க தான் அப்படின்னு நினைச்சுறாங்க. அன்னைக்கு ராஜாஜிக்கு என்ன அவசரம்? வேற ஒண்ணும் இல்லை சார். எதிரிக்கு எதிரி நண்பன், அதான் கான்செப்ட். எதிரிக்கு எதிரி நண்பன். காசு பணம்ங்கிறதும் அந்த கான்செப்ட் தான் அண்ணா திமுக ஒண்ணு சேர்ந்தது சார். விஜய் யாருக்கு எதிரின்னு எனக்கு தெரியல. 2 பேருக்கும் எதிரி தானே சார்? கிடையாது சார், 2 பேரும் விஜய் யோசிக்கல. திடீர்னு இது என்னடா எதிரி ஆயிட்டார்ல. இல்ல சார், இவன் திடீர்னு வந்துட்டான், நம்ம நினைச்சே பார்க்கலையேன்னு உடனே சார் அடுத்தது எடப்பாடியும் ஸ்டாலினும் பேசி ஒரு முடிவு பண்ணி அப்படி எல்லாம் ஒன்றும் நடக்கல சார். யாரோ 2 பேரு ஒரு மூட் பண்றாங்க, அவ்வளவுதான். இல்ல அதுல சம்பந்தப்பட்ட எல்லாருமே ஸ்டேட்மெண்ட் கொடுத்துட்டாங்க. என்ன உத்தம ஹரிச்சந்திரங்கள்லாம் வந்து உத்தம சொல்லிட்டான்னு சொல்லி தயவு செஞ்சு என்கிட்ட சொல்லாங்க சார். ஸ்டாலினே அவர்கிட்ட நேரா கேட்டதா சொல்றாரு சார். பதிவு பண்றாரு, மறுப்பு கொடுக்கலையே ஸ்டாலின் சார். இன்னைக்கு வர ஒவ்வொருத்தன் ஒவ்வொன்னு சொல்லுவான் சார். இன்னைக்கு வர என்ன வேணாலும் பேசலான்னு ஆயிட்டு எல்லாத்தையும் மறுக்கணும்னு எதுக்குன்னு நினைக்கவும் இருக்கும். இன்னைக்கு வந்து இந்த தலைவர்கள் சொல்றாங்க, அவரு பெரிய ஆளாச்சு, அவரே சொல்லிட்டாரு. வைகோ சொன்னாரு, எனக்கு விஜய் என்னெல்லாம் கொஞ்சம் விட்டுருந்துருப்பான்னு வைங்க, கூட ஒரு 5 நிமிஷம் மைக்க காட்டியிருப்பாங்கன்னு வைங்க, என்னத்தெல்லாமோ அவுத்து விட்டுருப்பாரு. விஜய் ஏன்டா இந்த ஆள்கிட்ட பேசணும்னு நினைக்கிற அளவுக்கு சார். நீங்க என் தம்பி என்ன சார், நீங்க இவங்களை போய் உட்கார்ந்து அவரு சொன்னாரு இவரு சொன்னாருன்னு சொல்லி இவன் எடப்பாடி சேர்ந்தா என்ன, இன்னைக்கு இவங்க எல்லாம் பேசுறதெல்லாம் கேட்டுட்டு ஏன் எவன் சேர்ந்தா நமக்கு என்னையா, எப்படியோ போங்கயா. இந்த தடவை மாதிரி உண்மையிலேயே நீங்க மக்கள் வந்து ஏதோ மாற்றம்னு சொன்னாங்களே, இப்படி ஒரு மாற்றத்தை உண்டு பண்ணிட்டாங்களே இந்த மக்கள், இப்படி ஒரு கேவலமான நிலைமையை தமிழ்நாட்டுல உண்டாக்கிட்டாங்களே. அதாவது எல்லா தலைவனோட மூஞ்சையும் வெள்ளையடிச்சு காட்டிட்டானுங்க. இன்னைக்கு எல்லாருடைய சாயமும் வெளுத்து போச்சு. கொள்கை கூட்டணி
எங்களை யாரும் பிரிக்க முடியாது. மத்திய பாஜக என்ன திட்டம் போட்டாலும் பிரிக்க முடியாது ஆனா எல்லாத்தையும் பிரிச்சிருச்சுல்ல ஒரு புது கட்சி வந்து. சார். நீ மத்திய பாஜகவே பிரிக்க முடியாதுன்னு சொன்னா வாய்ச்சவுடல்ல எல்லாரும் வீரன் சார். எல்லாம் மேடையில போய் உட்கார்ந்து என்னென்ன எல்லாமோ பேசிக்கிறான். நின்னு காட்டணும் சார். என்ன பெரிய பதவி. நான் எல்லாம் உள்ள வர முடியாது. நான் வேணா உனக்கு சப்போர்ட் பண்ண போ, பழஞ்சுப்போம். உனக்கு 2 பேர், 2 எம்எல்ஏ ஓட்டு போடுவான், முடிஞ்சு போச்சு. அதுல எனக்கு 6 பேர் இருக்கான், ஓட்டு போடுவான், விடு, அவ்வளவுதானே. அவன் காங்கிரஸ்காரன் போறான்னு சொன்னா அவன் என்னைக்கும் திமுக கொள்கை கூட்டணி அது இதுன்னு சவுடால் பேசல. நல்லா புரிஞ்சுக்கோ. காங்கிரஸ்காரன் அங்க தலைவர் ஒண்ணு பண்ணிட்டு இருப்பாரு, செல்வத்து பெருந்தகை. இங்க தொண்டை ஒருத்தன் இங்க உட்கார்ந்து அயோக்கிய மாதிரி நடத்துறான். இவன் போய் ஸ்டாலினுக்கு அடிபணிஞ்சிட்டான்னு ஒருத்தன் கத்திக்கிட்டு இருப்பான். பி சிதம்பரம் ஒண்ணு பேசுவாரு, கார்த்திக் சிதம்பரம் இன்னொன்னு பேசுவாரு. இது காங்கிரஸ். அதனால அவன் சொல்லும் போது அவன் கட்சி மாறிட்டாங்க போது யாருக்கும் பெரிய விசேஷமா நினைக்கல. ஏன்னா ஏற்கனவே ப்ரீ எலெக்ஷன்லயே அவங்க எல்லாம் யோசிச்சாங்க. இல்ல சார், அந்த ஐடியா கொஞ்சம் இருந்தா போயிருப்பாங்க சார். அவங்க இவன் ஜெயிக்க மாட்டான்னு நினைச்சாங்க. டபுள் மைண்ட்ல இருந்தது. அவங்களுக்குள்ள பிளான் பண்ணி எல்லாம் டிஸ்கஸ் பண்ணாங்க. விஜய் ஜெயிக்க மாட்டாரு, வேணா 10-12% கூட 3% உள்ளலாம். நம்ம சேர்ந்தோம்னா கூட 3% வரும். மொத்தம் நம்மளுக்கு 0 ஆயிரும். திமுகவே பெட்டர்டா, 10-15க்கு மேல எடுத்துடலாம். அதான டார்கெட் அவங்களுக்கு. ஆனா கடைசியில என்ன ஆகி போச்சு, அடுத்த திமுகவுக்கு 100 இருந்திருக்குன்னு வைங்க, நம்ம 10-15 இருந்தோம்னா நம்மளும் பங்கு கேட்கலாம்ல. அப்ப பேசிக்கிடுவோம்னு சொல்லிதான் சேர்ந்தாங்க. அதனால இது காங்கிரஸ கூட நான் போனதுல ரொம்ப பெருசா நினைக்கல. அது பாவம், இங்க அட்ரஸ் இல்லாத ஒரு கட்சி மாதிரி, லெட்டர் பேட் கட்சி மாதிரி ஆக்கிட்டானுங்க. இவங்க எல்லாருமே சார், தொல் திருமாவளவனுக்குலாம் நான் பார்த்துருக்கேன். அந்த பசங்க வருவான். ஒரு தடவை திருமாவளவனே மீட்டிங்க்கு போறாரு மேலூர் கிட்ட. நான் காரை ஒரு ஓரமா ஒதுக்கணும். எனக்கு ஐயோ தெரியாதனமா அப்படி ஒரு வெறியோட போறான். திருமாவளவன் பின்னாடி போறதுக்கு அடிச்சு புடிச்சு பைக்ல பறக்குது ஒவ்வொரு வண்டியா அந்த காரை ஃபாலோ பண்ணி. எனக்கு அப்பதான் நினைச்சேன், பரவாயில்லடா திருமாவளவன், நீ உன் காலில் நிக்கிறத விட்டுக்கிட்டு சும்மா நான் பேச்சு எதுக்கு, பெரட்சியான பேச்சு தேவையே இல்லை. திருமாவளவன் கொண்டு வந்ததுனால அந்த கேள்வியை கேட்டுறேன், அதுக்கும் பதில் சொல்லிடுங்க. சமீப காலமா பாத்தீங்கன்னா அவரு திமுகவில் ரொம்ப ஸ்ட்ராங்கா இருந்தாரு. எத்தனையோ முறை வந்து தாவேகா தலைவரோ அந்த 2ஆம் கட்ட தலைவர்கள்லாம் அழைச்சும் கூட அவர் மறுத்துட்டாரு. இவங்க ஸ்டாண்டா இருந்தாரு, அதுல மாற்றம் இல்லை. அகைன் வந்து ஒரு முடிவு பண்ணி சப்போர்ட் பண்ணாங்க. அப்புறம் ஆட்சியில பங்கு எடுத்தாங்க. இன்னைக்கு ஒரு அமைச்சர் வந்து சிறப்பா செயல்பட்டு இருக்காரு அப்படிங்கிற மாதிரி நம்ம பாக்குறோம். இப்போ சமீப காலமா பாத்தீங்கன்னா ஒரு 2 மாதம் 3 மாதமாவே 2 மாதமானு வச்சுக்கலாம்னு வச்சுக்கோங்களேன், அவரோட ஸ்டேட்மெண்ட் மார்னிங் ஒரு ஸ்டேட்மெண்ட் இருக்கு, ஈவினிங் ஒரு ஸ்டேட்மெண்ட் இருக்கு. நேத்து ஒரு மாதிரி சொல்றாரு, திருப்பி இன்னைக்கு சொல்றாரு. ஒரு பக்கம் வந்து நாங்க தாவேகாவுக்கு கூட்டணி ஆயாச்சு, மந்திரி சபை அமைச்சாச்சு அப்படிங்கிற மாதிரி சொல்றாரு. அடுத்த ஒரு பிரஸ் மீட் வரும்போது அன்னைக்கு ஈவினிங்கோ இல்லை அடுத்த நாளே பாத்தீங்கன்னா நாங்க திமுக கூடவும் நாங்க நட்போட தான் இருக்கோம் அப்படின்றாரு. இப்ப நிருபர் இன்னொரு தடவை கேட்கும்போது வந்து நாங்க தாவேகா கூட சேர்ந்துட்டதுனால, மினிஸ்ட்ரியில பங்கெடுத்ததுனால கூட்டணின்னு அர்த்தம் கிடையாதுங்கிறாரு. சோ இந்த குழப்பமான ஒரு ஸ்டேட்மெண்ட்டை டெய்லி விட்டுக்கிட்டே இருக்காருல்ல, இது எதை குறிக்கிடுது? ஒண்ணு தாவேகா வந்து ரொம்ப சிம்பிள் சார். சார் நேத்து ஒரு கொள்கை கூட்டணின்னு சொல்லி ஏதோ ஒரு கொள்கை கூட்டணின்னு தானே சொல்லிட்டு இருந்தாரு. உங்க கூட சேரும்போது மட்டும் அதை பேச்ச மாத்தி முதல்ல வெளியே இருந்த ஆதரவு நான் கொடுக்கவா வேண்டாமான்னு நாங்க கடைசியா தான் முடிவு பண்ணோம். கம்யூனிஸ்டுகளும் நாங்களும் ஒன்னாதான் முடிவு பண்ணோம். கம்யூனிஸ்டுக்காரன் முதல்ல ஓடிட்டான். ஐயோ நம்மளை விட்டுட்டு இவன் போயிட்டான். 4 பேர் 2 எல்லாரும் சேர்ந்து தானே போகணும்னாங்க. அது இல்லாம அவன் நான் போறேன்பா, எனக்கு அங்க ஏதாவது ஒரு மரியாதை 4 பேருக்கு எனக்கு கிடைக்கணும். அடுத்தது பார்த்தாரு, இது சரியில்லையே, நம்ம போகலைன்னாலும் ஆட்சி வந்துரும் போல இருக்க, அப்ப நம்மளும் போயிருவோம்னு போனாரு. இதெல்லாம் பல்ட்டி இல்லையா? அதான் சொல்றேன் இருங்க. அத மாதிரிதானே அவரு இன்னைக்கா பல்ட்டி அடிச்சிருக்காரு. முன்னாடி அடிச்சிட்டாரு. நீங்க எத்தனை தடவையா பல்ட்டி அடிச்சுக்கிட்டு தானே சார் இருக்காங்க சார். இப்ப கொஞ்சம் மது விளக்க பத்தி பேசினாருன்னு சொன்ன மீட்டிங்கே போட்டாரு திமுகவுக்கு எதிரா.
அப்படியே போய் அங்க போய் என்ன சொன்னாரு, மத்தியில வந்து மாற்றல என்ன பாவம், இவன் என்ன செய்வான். சோ இது ஒரு அதுதான் நான் கேக்குறேன். ஒரு முதிர்ச்சியான ஒரு தலைவர் 35 வருஷம் வந்து இந்த பாலிடிக்ஸ்ல டிராவல் பண்றாரு. ஒரு முக்கியமான தலைவர் தான். ஆனா இது மாதிரி மாத்தி பேசுறது எப்படி? இல்ல ஒரு 2 மினிட்ஸ்க்கு முன்னாடி தானே சொன்னேன், முதிர்ச்சியிலையும் முதிர்ச்சியான தலைவர் ராஜாஜி. ரைட். அதுதான் முதிர்ச்சின்னு நீங்க சொல்றீங்க, எல்லாரும் சொல்லிட்டு இருக்கோம். இதுக்கு பேர் முதிர்ச்சி இல்ல. எப்பவுமே சொல்றேன், இன்னைக்கு கேவலமான ஒரு அரசியலுங்க கூடியதுக்கு நோக்கி நம்ம போய்கிட்டே இருக்கோம். யாராவது ஒரு ஆள் பிரேக் போடணும். இது ஏற்கனவே இருந்த கேவலத்தை விடையும் கேவலமாக்கிட்டு, அதாவது 2021 வரை இருந்தது ஒரு கேவலம்னு சொல்லி வச்சோம்னா, இது அதுக்கப்புறம் இன்னும் கேவலமா போயிட்டு, அரசியல்வாதிகள்னா இவ்வளவு கேவலமா அப்படின்னு நினைக்கிற அளவுக்கு தயவு செஞ்சு என்னுடைய இது அதுதான். அது விஜயா இருந்தாலும் சரி, ஸ்டாலினா இருந்தாலும் சரி, எடப்பாடியா இருந்தாலும் சரி, மீதி உள்ள தலைவர்கள் எல்லாமே சரி, யாரு இந்த லெவலுக்கு வந்து கேவலப்படுத்தாதீங்க. அப்படி என்னையா நான் தமிழன்னு சொல்லி, ஐயோ தமிழனுக்குன்னு ஒரு பெரிய பெருமை உண்டு சார். எவனுக்கும் நான் பயப்பட மாட்டேன். அதாவது நான் உங்களுக்கு கணியன் பூங்குன்றனாருடைய பாட்டு தான் எத்தனை இதுக்கு சொல்றது. அத பெரியவன் ஒண்ணு நான் வியத்தலும் இல்லேன், பெரியார் என்று வியத்தலும் இல்லேன், சிறியார் என்று இகழ்தலும் இளன், அதனிலும் இளனேன்வான். புரியுதா? அப்படி நான் பெருசு அப்படின்னு போய் பல்ல காட்டிட்டு போறது, அப்படி என்ன சார் உனக்கு தேவை? உனக்கே மரியாதை இருக்கு. உன் மரியாதையை இழந்து எதுக்கு இன்னொருத்தன் கூட இருக்கணும்? அவர் என்னன்னா, நான் 10 வருஷமா 9 வருஷமா என் மரியாதையை இழந்துதான் உட்கார்ந்து இருந்தேன். அப்படி எதுக்கு இருந்தேன்? ஒரு கருணாநிதி கிட்டே போடான்னு சொல்லிட்டு வந்த உனக்கு அப்படி இருக்கணுமா? அதாவது சார், இதெல்லாம் இன்னைக்கு இந்த அதாவது நீங்க கேட்டீங்க எப்படி மாறினாங்க. நீங்க இன்றைய தேதிக்கு நாட்டின் தேவை, அதான் என் நாடுன்னா என்ன, நான் நாடு வேறு நான் வேறு அல்ல. நான் அவ்வளவு ஒன்றி போய் ஐக்கியமாயிட்டேன். ஆனால் நாட்டின் தேவை அப்படின்னு சொன்ன அவன் எவ்வளவு விடுங்க. ரொம்ப சந்தோஷம்.